தொழில் வளர்ச்சி 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினை $1.5 டிரில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்துவதை நமது அரசின் குறிக்கோளாக இண்டஸ்ட்ரீஸ் அமைய உகந்த சூழலை உருவாக்கி நம் மாநில இளைஞர்களுக்கு கணிசமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கத்தக்க நிலையை ஏற்படுத்துவதற்கான மூலம் இந்த இலட்சிய இலக்கினை அடைய அரசு முன்னெடுப்பு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு பொறுப்பேற்றவுடன் 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்து உணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன. தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழ்நாடு தன் நிலையை மேலும் மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் ஒரு புதிய தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும். இக்கொள்கையை புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான வளர்ச்சி ஊக்குவிப்பதோடு எழுச்சி பெற்று வரும் புதிய தொழில் துறைகளையும் ஆதரித்து நிலையான வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டை முன்னெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்படும். தமிழ்நாட்டின் போட்டித்திறனை மேலும் பலப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் வழிகாட்டி 3.0 எனும் புதிய முதலீட்டு சேவையை அமைப்பை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கு முதலீட்டு திட்டங்களுக்கும் தேவையான அரசு அனுமதிகள், அப்ரூவல்ஸ், தடையில்லாத சான்றிதழ்கள் ஒருங்கிணைத்து அவற்றை ஒரே இடத்தில் பெறலாம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதும் முதலீட்டு செய்வதும் மேலும் எளிதாக்கி புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தொழில் வளர்ச்சியை வேகப்படுத்தும் வழி ஏற்படும். நம் மாநிலத்தோடு தங்களது நீண்டகால தொடர்புகளை கொண்ட குளோபல் தமிழ் சொசைட்டி திறமை முதலீடு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் அபார வளம் கொண்டுள்ளது. இந்த நல்லுணர்வு பயனுள்ள முதலீடுகளை மாற்றும் நோக்கில் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும். தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் மாவட்ட வாரியான தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அந்த மாவட்டங்களின் துறை சார்ந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டு தொழில் முன்னேற்றம் நிறுவனத்தால் சிப்காட் புதிய தொழில் பூங்காக்கள் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புடன் முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற வகையில் சுமார் 3,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும். தென் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகர்பட்டினத்தில் அமைந்துள்ள விண்வெளி ஏவுதளத்தின் ஆகச்சிறந்த புவியியல் மற்றும் உத்தி சார்ந்த முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முதலீட்டு மண்டலம் அமையும். செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப் டெக் மேம்பாட்டிற்காக இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவாகம் உருவாக்கப்படும். இந்நகரில் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், செமிகண்டக்டர்ஸ் ஹார்ட்வேர் டெஸ்டிங் லேப், மல்டி டொமைன் இனோவேஷன் இன்குபேட்டர் மற்றும் நவீன குடியிருப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் இடம்பெறும். செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள், அதிநவீன அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், குவாண்டம் தொழில்நுட்ப நிறுவனங்கள், என்டர்பிரைஸ் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அரசின் செயற்கை நுண்ணறிவு முன்முயற்சிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இயங்குவதற்கான ஒரு தனித்த சூழல் அமைப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு நகரம் அமையும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4,414 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் இந்தியாவின் முன்னணி ஜவுளி ஆடை, கைத்தறி, கைவினை மற்றும் உற்பத்தி தலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் ஜவுளி ஆடை மற்றும் கைவினை துறைகளுக்கான வடிவமைப்பு, கல்வி, இனோவேஷன், ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனி நிறுவனம் இதுவரை இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள கைவினை கலைஞர் சமூகங்கள் மற்றும் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி சிக்கல்கள் மற்றும் சிறப்பு கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றால் போதிய வாய்ப்பு கிடைக்காமலும் தேசிய அளவிலான முதன்மை வடிவமைப்பு நிறுவனங்களை அணுகுவதிலும் பல இடர்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர். இந்த இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தொழில் மற்றும் கல்வித்துறையினரின் தீவிர பங்களிப்புடன் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். இந்தியாவின் முன்னணி ஜவுளி உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கினாலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு மற்றும் இது குறித்து சர்வதேச அனுபவம், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அணுகுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக
ஜவுளி உற்பத்தியில் இத்துறையின் பங்களிப்பு குறைவாக உள்ளது. இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர், MSMEs மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப ஜவுளித்துறைக்கு மாறுவதற்கு தேவையான பன்னாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், சந்தை நுண்ணறிவு, புத்தாக்க ஆதரவு மற்றும் தொழில் மொழிகாட்டுதல் ஆகியவை வழங்கப்படும். பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். பதநீர் பதப்படுத்துதல், உற்பத்தி மற்றும் வேல்யூ ஆடட் பாம் ப்ராடக்ட்ஸின் ஏற்றுமதி போன்று ஆக்கப்பூர்ணமான முயற்சிகள் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மாநில மரமான பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை இம்முயற்சி உறுதி செய்யும். திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை வழி ஆடை உற்பத்தி ஊக்குவிக்கும் பல கட்டங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இதற்கான 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு 1678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.